வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான ஆந்திரா கிங் தாலுகா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. இதில் கதையை பொறுத்தளவுக்கு உபேந்திரா அந்த படத்தில் ஒரு ஹீரோவே வந்து நான் வராரு. ஸோ மொத்தமாக வந்து இவர் 100வது படம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 99 படங்களில் வந்து கடைசி 9 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனதுனால இந்த 100வது படம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நின்று போகுது. இப்போ நின்று போய் இருக்கக்கூடிய இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா இவருக்கு ஒரு 3 கோடி ரூபா தேவைப்படுது. ஸோ அந்த 3 கோடி ரூபாயை இவர் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இவரோட அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி ரூபா வந்து டெபாசிட் ஆகுது. அது யார் போட்டாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது இவரோட ஒரு சாதாரண ஒரு ரசிகன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த ரசிகன் யாரு, எதுக்காக போட்டான், அவன் இந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உபேந்திராவே தேடி போகும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக நரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணது. ஸோ உபேந்திரா இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 நிமிஷம் சீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேரக்டர் இன்ட்ரோ பண்ணதுன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களை இன்ட்ரோ பண்ணதே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ்லையுமே வந்து ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு சைல்ட்ஹுட் போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல கமர்ஷியல் படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க.